அனைவருக்கும் வணக்கம். சிபிஎல் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். இன்றைய சிந்தனைக்கு ஒரு திரைப்படம். நடிகை சரிதா அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். அவர்கள் நடித்த ஒரு உன்னதமான திரைப்படம் ஒன்று வேலி. அந்த படத்தை பார்த்தவர்கள் அதிகமாக இருந்திருக்க முடியாது என்றால் அந்த படத்தை இப்பொழுதும் ராஜ் டிஜிட்டல் பிளஸ் தொலைக்காட்சியில் அடிக்கடி போடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். அந்த படத்தை பாருங்கள். அந்த படத்திலுடைய ஒரு மிக உன்னதமான முடிவு அனைவரையும் மிகவும் பாதிக்கும். அந்த பாதிப்பிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு சில மாதங்கள் கடந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, சரிதா என்கிற நடிகை தான் அந்த படத்தினுடைய கதாநாயகி. அந்த கதாநாயகிக்கு ஒரு திருமணம் நடந்து வாழ்க்கை தொடங்குகின்ற சமயத்தில் அவருடன் பணியாற்றக்கூடிய இன்னொரு வாலிபர், அவர் சத்யராஜ் நடித்திருப்பார். அந்த பெண்ணுக்கு தவறான மொட்டை பிடிஷன் எல்லாம் போட்டு அவருடைய கேரக்டரை பங்கப்படுத்தி களங்கப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை தொடர முடியாத அளவுக்கு துன்பம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஒரு குழந்தை பிறந்த பிறகு கூட அவருடைய கணவராக நடிக்கும் ராஜேஷ் சிறப்பாக நடித்திருப்பார். இந்த சரிதாவின் மேலே சந்தேகப்பட்டு அவரை ஒதுக்கி வைக்க முயற்சி செய்வார். இதற்கு உறுதுணையாக ஜெய்சங்கர், சுமித்ரா ஆகிய இருவரும் நடிகை சரிதாவிற்கு உதவியாக இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த படத்தினுடைய இறுதி கட்டம் இப்படி நடக்கும். அந்த வில்லனாக இருக்கக்கூடிய சத்யராஜ் அவர்களுடைய உண்மைத்தன்மை அறிந்து கொண்ட ஊர் மக்கள் அவரை அடித்து துரத்துவார்கள். ஊரை விட்டே விரட்டிவிட அவரை துரத்தி கொண்டு வரும் பொழுது அவர் ஒவ்வொரு வீடாக கதவை தட்டுவார். யாருமே திறக்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் மிகவும் சோர்ந்து போனவராய் தண்ணீருக்காக ஏங்கி ஏங்கி தவித்து ஒரு வீட்டு கதவை தட்டுவார். அந்த வீட்டில் அவர் யாரை துன்புறுத்தினாரோ அந்த சரிதா இருப்பாங்க. தண்ணீரை அவர் கேட்டு கதறும் பொழுது அவள் தண்ணீரை எடுப்பதற்காக உள்ளே செல்வாள். ஆனால் எல்லா மக்களும் சேர்ந்து இருக்கின்ற எல்லா தண்ணீர் பானைகளையும் எப்படியாவது முயற்சி செய்து தள்ளி விட்டுட்டு விடுவார்கள். அதனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட அந்த மனிதருக்கு கிடைக்காது. இந்த கதாநாயகி அப்பொழுது செய்யும் காரியம்தான் மிக உன்னதமானது. நேராக தன்னுடைய உள்ளறைக்கு சென்று ஒரு டம்ளர் எடுத்து குழந்தைக்கு புகட்டக்கூடிய தாய்ப்பாலை அந்த டம்ளரில் பீய்ச்சி எடுத்து வந்து அவனுக்கு கொடுத்து அவனுடைய உயிரை காப்பாற்றுவார். தன்னை களங்கப்படுத்திய ஒரு மனிதனுக்கு தாயாக மாறி தன்னுடைய தாய்க்குரிய மிகப்பெரிய மாண்பை அவள் வெளிப்படுத்துவாள். மிக சிறந்த திரைப்படம். அந்த முடிவு அனைவரையும் பாதித்தது. ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு உயர்ந்த நிலையை அடையலாம் என்பதற்கு அது ஒரு உதாரணம். இன்றைக்கு பெண்களுடைய நிலை பல கோணங்களில் அசிங்கப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெண்களும் தங்களுடைய நிலையிலிருந்து தரம் தாழ்ந்து நிறைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரியான படங்கள், நிகழ்வுகள் நம்மை பாதிக்கும். இந்த விஷயங்களை நாம் எடுத்துச் சொல்லும் பொழுது பெண்களுடைய மதிப்பை உயர்த்தி பெண்களுடைய மாண்பை மேன்மைப்படுத்துவோம். இந்த படத்தை மறக்காம பாருங்க, பார்த்து பயன்பெறுங்க. இந்த மாதிரியான திரைப்படங்கள் இப்பொழுது வருவதில்லை. எனவே இந்த திரைப்படங்களை பொக்கிஷங்களாக பாதுகாத்து நம்முடைய பிள்ளைகளின் நல்வாழ்வுக்கு இவற்றை உதாரணமாக்கிக் கொள்வோம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் வேலி. மிக நன்றாக ஓடிய திரைப்படம் தான். நன்றாக இயக்கப்பட்டிருக்கும். பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய குடல் அதிகமாக சூடாகி புண்ணாகும் பொழுது அதற்கான மருத்துவத்தை தேடி அலைகின்றோம். வாரத்திற்கு ஒரு முறை மணித்தக்காளி கீரையை அப்படியே வாங்கி கழுவி சுத்தப்படுத்தி அரைத்து வடிகட்டி குடித்து விடுங்கள். உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கோளாறுகளும் நீங்கும். இது முழுமையான உண்மை. இதை அனுபவித்து பலன் பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன்.